அந்த பொண்ணு ராமூர்த்தி வந்திருக்காங்க. 3 காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை குடிக்கிறதும் குடிக்காம போறதும் உன்னுடைய உரிமை. மாமா, பொம்பளைக்கு முதல்ல பொறுமை வேணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா பூமாதேவியா இருந்தா கூட பொறுமை போயிடும் மாமா. யாரு யாரு பூமாதேவி? நீயா? இப்ப வரப்போறா பாரு இவருடைய பொண்ணு, அவ்வ பூமாதேவி. சௌக்கியங்களா? எப்படி சௌக்கியம்தான். வேண்டாம். யார் நீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கிற. யார் நீ? நான் மிஸ்ஸஸ் மஞ்சு வாசுதேவன். நீ இன்னைக்குதான் மிஸ்ஸஸ் வாசுதேவன். ஆனா நான் ரொம்ப நாளாவே மிஸ்ஸஸ் வாசுதேவன். சாட்சிக்காரங்க காலில் விழறத விட சண்டைக்காரங்க காலில் விழலான்னு சொல்லுவாங்க. உங்க சாட்சிக்காரங்களால உங்க பிரச்சனை தீர்க்க முடியல. நீங்க என்ன உங்க சண்டைக்காரனா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிரச்சனைய என்னால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? மத்தவங்க கஷ்டத்துக்கு போர்க்குடி தூக்குறவதான் இந்த மஞ்சு. அது யாரா இருந்தாலும் சரி, நியாயத்து பக்கம் தான் நான் இருப்பேன். அதனால அநியாயமா நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க என்ன நம்பினா நடந்தது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். பணபலம், படைபலம் இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணுனா அம்மா இல்ல. அதனால அப்பா செல்லம் ஜாஸ்தி. எங்க அப்பா பூஜரம், எங்க அம்மா படம், கோயில், இதான் வாழ்க்கைன்னு இருந்தேன். என் வயசு பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசை கூட அப்ப எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் காலேஜுக்கு போன போது என் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிக்கிறதுக்கு அறிகுறியா காற்றழுத்த மண்டலம் உருவாச்சு. A depression formed. எதுக்கு சார் ரத்த தான முகாம்? விபத்துல மாட்டிக்கிறது அநேகமா ஏழைங்க தாமா. அவங்களால ரத்தத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ் கோயர்ஸ், இவங்க கிட்ட ரத்தத்தை கலெக்ட் பண்ணி நாங்க பிளட் பேங்க்ல கொடுத்துருவோம். அவங்க அதை பாதுகாப்பா வச்சிருந்து நம்மள போல ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. கேட்டு வந்தா கொடுத்துருங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு பிறந்தநாள் வந்தா கேக் வெட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போவாங்க, இல்ல வீட்டுல வச்சு பார்ட்டி கொடுப்பாங்க. ஆனா நீங்க உங்க பிறந்த நாளைக்கு இந்த ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு போகணும்னு நினைச்சீங்களே, உங்க நல்ல மனச எப்படி பாராட்டுறதுனே தெரியலமா.
யார் அவரு? அவரும் உங்களை மாதிரி பெரிய மனசு படைச்சவர் தாமா. அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாளாம். அதனால ஆசிரமத்துல உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் வேஷ்டி துணிமணி கொடுக்கறாருமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் உமா. லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திரமௌலியோட ஒரே பொண்ணுனா. ஓ ஐ சி. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க. சார், நான் உங்களை கொஞ்ச நாளாவே வாட்ச் பண்ணிட்டு வரேன். என்னையா ஆச்சரியமா இருக்க? ஆமா சார், நான் உங்க ரசிகையாவே ஆயிட்டேன். ரசிகையா? ஆமா சார். அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? கோயில்ல நீங்க பாடின பாட்டு, முதியோர் இல்லத்துல பெரியவங்க கிட்ட காட்டின மரியாதை, எங்க காலேஜ்லயே ரத்த தான முகாம் நடத்தின சமூக பொறுப்பு, சூப்பர் மார்க்கெட்ல காணாம போன பர்ஸ கொடுத்த பண்பு, உங்களை மாதிரி பொறுப்பான ஆம்பளைங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். அப்படின்னா லவ்வா? கொச்சப்படுத்தாதீங்கப்பா. லவ் இல்ல, அட்மிரேஷன். மனுஷங்கள்ல அவர் ஒரு மகாத்மா. மகாத்மாலாம் வேண்டாமா, அது பேராசை. வரப்போறவரு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருந்தா போதும். கண்டிப்பா இருப்பாரு. A perfect gentleman, made for each other. He is made for each other. வாங்க, பூஜையில் இருந்த உள்ளவங்க ப்ளீஸ். மிஸ்டர் நரசிம்மன், my daddy. வணக்கங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. உட்காருங்க. நீ உட்காருப்பா. நீங்க உட்காருங்க. பாத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நரசிம்மன், எனக்கு எதுவுமே சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த டார்கெட். என் பொண்ணு உங்களை விரும்புறா. சார், நான் எங்க, அவங்க எங்க? நான் நினைச்ச 5 நிமிஷத்துல உங்களை ஏன் அந்தஸ்து கொண்டு வர முடியும். அவளையே உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் சொத்து பூரா உங்க 2 பேருக்கு தானே. என்னை பத்தி 4 பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் டேப் ரெக்கார்ட்ல சாமி பாட்டு பாடிட்டு இருந்தது. ஆள் பூரா ஊதுவத்தி மனம். இன்னும் எதுக்கு விசாரிக்கணும்? என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என் சொத்தையும் பொறுப்பையும் உங்ககிட்ட எப்ப ஒப்படைக்கலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார், இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. எதுக்கும் தெய்வத்துக்கிட்ட திருவுள சீட்டு போட்டு பாத்துருங்களேன். என் பொண்ணை மனுஷங்கிட்ட ஒப்படைக்கிறதா இருந்தா தெய்வத்துக்கு முன்னால திருவுள சீட்டு போடலாம். தெய்வத்துக்கிட்டே ஒப்படைக்கிறப்போ எதுக்கு திருவுள சீட்டு? உமா உங்களை பத்தின எல்லா விவரங்களையும் சொன்னா. நான் தேடிட்டு இருந்த பையன் நீங்க தான். மாப்பிள்ள, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே மறுபடியும் இங்க வரேன்.